நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். இதையடுத்து சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27 உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது கைதிகள் ஆயுதங்களை பெற்றிருந்ததாகவும் அவர்கள் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததாகவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த மோதலை அரசாங்கம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை என்று குறிப்பிட்ட அமைச்சர் சிறைச்சாலை இயந்திரத்தை சீர்குலைப்பதே மோதலில் ஈடுபட்டவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தாக்குதலுக்கு உள்ளான ஆயுதமற்ற 2 அதிகாரிகள் என்றும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவே ஏனைய அதிகாரிகள் இந்த இடத்திற்கு சென்றதாகவும் பெரும்பாலான அதிகாரிகள் செங்கற்கள் மற்றும் கம்புகளால் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இருப்பினும் நடந்த தவறை புரிந்து கொண்டு மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். තොරතුරු පමණයි මේ දේවල් ඉදිරියේදී පරීක්ෂණ හරහා වෙනස් විය හැකි. ඒ වගේම පේනවා මේකේ අරමුණ. සමහරු කියනවා බෙහෙත් හම්බ වෙච්ච නැති නිසා හෝ ආහාර ප්‍රශ්න නිසා කියලා. අපි ඒවත් හොයා බලමු විමර්ශනයේදී. නමුත් මෙතන පැහැදිලිව වෙච්ච දෙයක් තමයි මොවුන් ප්‍රහාර එල්ල කළා CCTV කැමරා ටික කඩනවා. මේ හැමෝම නෙමෙයි සංවිධානාත්මක කෙටි පිරිසක්. මේ තුවාල ලැබුව අහිංසක මිනිසුත් මේක ඇතුළේ ඉන්නව නැතුව නෙමෙයි. ඊට පස්සේ බොඩි ස්කෑනර් එකක් තියෙනවා මිලියන ගානක equipment ඒ ඔක්කොම destroy කරනවා. දැන් මේකේ අදහස් වෙන්නේ මොකද්ද? ප්‍රිසන් එක ඇතුළට නාකොටික්ස් සහ අනීතික දේවල් එන්න එක වළක්වන්න තියෙන යාන්ත්‍රණය අඩපඩ කිරීමට සංවිධානාත්මක කටයුතු කරපු බව තමයි පේන්නේ. ප්‍රහාරයට ලක් වෙන්නේ නිරායුධ නිලධාරීන් දෙන්නෙක්. ඔවුන්ට පහර දෙනකොට ඔවුන්ව බේරන්න තමයි අනිත් නිලධාරීන් යන්නේ. එතන මේ බහුතරයක් මියගිය නිලධාරීන් ඇත්තටම ඒ රැඳවියන්ගෙන් පහර කාලා තමයි මිය යන්නේ. මම ගොඩාක් විස්තර කියන්නේ නැහැ. නමුත් තාම අමානුෂික පහර දීමට ලක් කරලා තිබෙනවා. ගඩොල් වලින් පොල් වලින් යන ආදි වශයෙන් කියන්නට ඕන ඒ දිවිහිමියෙන් ඒ රැකියාව කරපු නිලධාරී මහතුරුන්ට අපේ ගෞරවය තිබෙනවා. දැන් ඊට පස්සේ මතුවෙන සිද්ධිය තමයි මොවුන් ඒ යකඩ ගේට්ටුව කඩාගෙන ඉතා කෙටි දුරක් තියෙන ලී දොරට එනවා. එතනින් එළියට ඔවුන් ආවා නම් ඔවුන් පාරිසා විශාල හානියක් කරන්න ඉඩ තිබුණා. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அகுணுகுல பெலச, போகம்பர, அனுராதபுரம், பொல்லனர்வு மற்றும் குருவிட் ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவும் அமைதியற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிரதிவாதிகளை விடுதலை செய்த நீதிபதி அவர்களுக்கான வெளிநாட்டு பயண தடையையும் விதித்தார். பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்காக அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000 தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் 7,038 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களின் அதிகப்படியானோர், அதாவது 52.40% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 12,663 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் 12,582 நோயாளர்கள், களுத்துறை மாவட்டத்தில் 4,191 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். පරිශ්‍ර 8,000කට වැඩි ප්‍රමාණයක් කණ්ඩායම් විසින් පරීක්ෂාවට ලක් කරලා තිබුණා. එයින් 1,700ක් පමණ සොයාගෙන තියෙනවා ඩෙන්ගු මතුරන් බොහෝ විය හැකි ස්ථාන තිබෙන බවට හඳුනාගෙන තියෙනවා. ඉතින් ඒකිනුත් 399ක් හරියටම ඩෙන්ගු කීටයන් සහිත ස්ථාන බවට හඳුනාගෙන තියෙනවා. රතු නිවේදන සහ නීතිමය කටයුතු සිද්ධ කරලා තියෙනවා. அரசு தனியார் கூட்டு பங்களிப்புடன் நாடு முழுவதிலும் உள்ள 100 புகையிரத நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி நவீனமயமாக்கும் ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தின் கீழ் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட்ட நாராயண்பேட்டை புகையிரத நிலையம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கும் நிகழ்வு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் நேற்று முற்பகல் இடம்பெற்றது.
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் மேற்பார்வையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினால் நிலைபேறான திட்டமாக ட்ரீம் டெஸ்டினேஷன் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கலனிவெளி புகையிரத பாதையின் கொட்டா வீதி மற்றும் கிருளப்பண உப புகையிரத நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள நாராயண்பட்டி புகையிரத நிலையம் பல வருடங்களாக புனரமைக்கப்படாததன் காரணமாக எவ்வித வசதிகளும் மற்ற பாதுகாப்பற்ற நிலையில் காணப்பட்டது. அரச மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த ஏராளமான நிறுவனங்கள் அமைந்துள்ள நாராயண்பட்டி பிரதேசத்திற்கு இந்த புகையிரத நிலையத்தின் ஊடாகவே பெருமளவிலான மக்கள் தமது போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்கின்றனர். அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மெகா என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிதி மற்றும் நிர்மாண பங்களிப்புடன் நியோ என்ஜினியரிங் தொழில்நுட்பம் மற்றும் சேவை வழங்குதலுடன் இந்த திட்டத்தின் நவீனமயமாக்கல் பணிகள் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நவீனமாக்கல் செயல்முறையின் கீழ் புகையிரத பயணிகள் மேம்பால புதிதாக அமைக்கப்படல், புகையிரத நிலையத்தின் கூரையை அமைத்தல், 2வது பயணிகள் மேடையை விரிவாக்கல், சுகாதாரம் மற்றும் கழிவுநீர் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், உட்புற மற்றும் வெளிப்புறங்களுக்கு வர்ணம் பூசுதல், பயணிகள் அமருவதற்கு புதிய ஆசனங்களை பொருத்துதல், புகையிரத உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைத்தல், மின்விளக்கு கட்டமைப்பை நவீனமயமாக்கல் மற்றும் புகையிரத நிலைய உள்பாதையை கார்பெட் இட்டு புனரமைத்தல் உள்ளிட்ட புகையிரத நிலையம் மற்றும் அதனை சூழ் பௌதீக புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகளாவிய ரீதியில் வெப்பமான காலநிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் எல்னினோ காலநிலை நிகழ்வு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. எல்னினோ காலநிலை நிகழ்வுகள் பலவீனமானது, மிதமானது, தீவிரமானது மற்றும் மிக தீவிரமானது என 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இம்முறை எல்னினோ நிகழ்வு 3வது உச்சக்கட்ட நிலையில் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல்னினோ என்ற இயற்கை காலநிலை மாற்றமாக அழைக்கப்படுகிறது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல்னினோ என்ற இயற்கை காலநிலை மாற்றமாக அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படுவதுடன் 9 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை நீடிக்கக்கூடும். 3வது உச்சக்கட்ட நிலை என்பது கடல் வெப்பநிலை இயல்பான நிலையை விட 1.5 செல்சியஸ் முதல் 2.0 செல்சியஸ் வரையிலான அளவை அதிகரிப்பதை குறிக்கிறது. இலங்கை போன்ற பூமத்திய ரேகை அருகிலுள்ள நாடுகளுக்கு இந்த எல்னினோ நிலைமையினால் நேரடி தாக்கங்கள் ஏற்படும். நெல் மற்றும் ஏனைய பயிர் செய்கைகளுக்கான தேவையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது காரணமாக விளைச்சல் குறையக்கூடும். பிரதான வெப்பநிலை காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைதல், சூரிய வெப்ப தாக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் போக்கு அதிகரிக்கும். உலகளாவிய காலநிலை மாற்றம் காரணமாக மனித நடவடிக்கைகளால் வளிமண்டலத்திற்கு வெளியிடப்படும் பசுமையில்ல வாயுக்கள் இயற்கையாக ஏற்படும் இந்த எல்னினோ நிலைமைகளின் தீவிரத்தை வளமையை விட கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சம்பவமாக கடந்த 2 தினங்களாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். இதில் இங்கு பல கருத்துக்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேசினாலும் உண்மையிலேயே கைதிகளுக்கான வசதிகள் நமது நாட்டிலே மிக மோசமாக இருக்கின்றது. அதே போல் வைத்திய வசதிகளும் அவ்வாறு தான். எனவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல் இந்த விவாதத்திலே எடுக்கப்படுகின்ற விஷயம், எனக்கு முன்னர் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய பல விஷயங்களை இங்கு தொட்டு சொன்னால், இந்த அரசாங்கம் அவ்வாறான அதாவது யாத்திரிகர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை, எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர் இங்கு பேசினார், ஆளுங்கட்சி உறுப்பினர். அவ்வாறு அல்ல. முள்ளிக்குளம் என்பது பாரம்பரியமாக அதாவது கத்தோலிக்க மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இந்த யுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் முள்ளிக்குள மக்கள். அவருடைய அதிகமான காணிகள் நேவியுடைய தேவைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காலங்காலமாக எங்களுடைய அமைச்சர் புத்தளம் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் இங்கு இருக்கிறார். புத்தளம் மாவட்டத்திலே இலவங்குளத்துக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளங்கண்டல் சர்ச், அதாவது அவர்களுடைய மூதாதையர்களாக மன்னார் முள்ளிக்குளத்திலிருந்து நடையாக வந்து அந்த சர்ச்சிலே அல்லது வாகனங்களிலே வந்து அவர்கள் அவருடைய மார்க்க கடமையை செய்து சென்ற வரலாறு இருக்கிறது. அதற்கான உற்சவ காலம் இப்பொழுது
ஆரம்பமாக இருக்கிறது. அவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு அந்த மன்னார் புத்தளம் பாதையூடாக போவதற்கான ஏற்பாட்டை செய்தருமாறு நான் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களுக்கும் நேற்று ஒரு கடிதத்தை அனுப்பினேன். எனவே இருக்கின்ற ஆளுங்கட்சி தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை அரசாங்கத்தோடு பேசி அவர்களுக்கு அந்த வழிபாட்டுக்கு ஏற்பாட்டை அவசரமாக செய்து கொடுக்குமாறு முதலிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இருக்கின்ற சிறை கைதிகள் மற்றும் சிறை காவலர்கள் நான் முதல் இந்த இடத்திலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டுகளுக்கு முதல் இதே ஜூலை மாதத்திலே வெலிக்கடை சிறைச்சாலையிலே மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் 1997 ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி களுத்துறை சிறைச்சாலையிலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல் பிந்துனுவேவா சிறைச்சாலையிலே 27 தமிழ் அரசியல் கைதிகள் 2000ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அதொரு சுழற்சியாக இப்போது நீர்கொழும்பிலே நேற்று முந்தைய தினம் 2 கட்டமாக படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது இங்கே இந்த படுகொலைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள், இதுக்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள், இந்த 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடந்த 3 கட்டமாக நான் சொல்லிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருகிறார்கள். அது நல்ல விஷயம். நடவடிக்கை இப்போதாவது நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்திலே சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு முதலாவதாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவ்வாறு காயமடைந்திருக்கின்ற என்றும் வைத்தியசாலைகளில் வைத்தியம் பெறுகின்ற அனைவருக்கும் கூடிய சீக்கிரமாக நலம் பெற்று வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இரண்டாவதாக இன்று நாங்கள் இந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எதிர்த்தரப்பிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது இதென்னமோ இலங்கையில் இன்றைக்குத்தான் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கு முன்னர் இவ்வாறான சம்பவங்களே இடம்பெறவில்லை என்கின்ற தோரணையில் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு 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 குறியீடனை நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் வறுமை நிலை எங்கு இருக்கின்றது. வறுமை கூடுதலாக இருக்கின்ற இடத்திலே கல்வி பின்தங்கி இருக்கின்றது. கல்வி பின்தங்கி இருக்கின்ற இடத்திலே வறுமை அதிகரித்திருக்கின்றது. இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடத்தில் இவ்வாறான கலாச்சார ரீதியான சீரழிவுகள் மலிந்து கிடக்கின்றது. கொள்ளையா கொலைகாரர்களா கொள்ளையர்களா எல்லாம் இருக்கின்ற இடமாக அல்லது அதனுடைய குறியீடாகவே இன்றைக்கு இந்த வறுமை கோடு காட்டுகின்றது.